இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. தமிழ் அந்த சம்பந்தமான விஷயத்துல அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்கள் தமிழுக்காக என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு? 16 வருஷமா மக்களுக்காக நின்று இருக்காரு, தோத்து போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது போதாது அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இதை விட்டு செய்ய? ஒத்துக்கிறீங்களா? பயிற்சி எடுக்கிறாரு. பயிற்சி எடுக்கிறவங்க இதெல்லாம் பேசலாமா? பேசுனது தப்புங்க, நான் ஒத்துக்கிறேங்க, மாத்திக்கிறேங்க. 15 வருஷமா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா? ஏன் இது வரைக்கும் ஒத்துக்க? என்ன நீங்க கத்துட்டீங்க 15 வருஷமா? நான் 15 வருஷமா கத்துறேன். 15 வருஷமா கத்துறேன்னா 15 வருஷமா மக்கள் உங்களுக்கு நீங்க கத்துறது கேட்கல. மக்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, மக்கள் என்ன உங்கள்ட்ட எதிர்பார்க்கறாங்க, ஏன் நீங்க இன்னும் கத்துக்கலன்னு நான் கேட்கறேன். இலங்கை வாழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். பல முகாம்கள் இருக்கு. திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு முகாம் இருக்கு, திருவள்ளூர்ல இருக்கு, எல்லா இடத்திலையும் முகாம்கள் இருக்கு. ஒரு நாள் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு என்ன குறை இருக்கு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல, அப்படி பண்ண சாதனைகளை பட்டியலிட சொல்லுங்க. இரட்டை குடியுரிமை தருவோம்னு சொல்லி திமுக சொன்னிச்சு. அப்ப சொன்னவங்க ஏன் 5 வருஷத்துல எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையே? CANRC போராட்டம் வரப்ப கொந்தளிச்சிங்கல்ல, ஏன் போய் நீங்க கேட்கலங்கிறத சீமான் ஏங்க கேட்கல? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தேவா, எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அமைச்சர் திரு மரிய வில்சனுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த விஷயம் நம்ம பார்த்துருப்போம். தமிழ் அந்த சம்பந்தமான விஷயத்துல அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல சீமான் அவர்கள் தமிழுக்காக என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு? என்ன சாதனை பண்ணிருக்காரு? திரள் நிதி வாங்கியிருக்காரு. அந்த திரள் நிதியை மக்களுக்கு கொடுத்துருக்காரு. மக்கள் வாழ்வை மேம்படுத்தியிருக்காருன்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்க? அப்ப ஏரோப்ளேன் வேற வாங்குவாரு, அதுக்கு பூஜை வேற போடுவாங்க. ஓ, அவர் தானங்க சொன்னாரு நான் ஏரோப்ளேன் வாங்குவேன்ட்டு சொல்லியிருக்காரு. அவர் வாங்கி அங்க பனையூர்ல நிப்பாட்டு வராங்க, ஈசிஆர்ல நிப்பாட்டிட்டு அது மக்களுடைய பயனுக்காக விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மருத்துவ சேவைகள் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. திரள் நிதியை ஆமா, அப்படிதான் பயன்படுத்த. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்காக தமிழுக்காக நீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லுங்க. நீங்க செஞ்ச சாதனைகள் சொல்லுங்க தேவா. 15 வருஷமா நீங்க சீமான அதான் சொல்றேன். 15 வருஷமா சீமான பாக்குறீங்களா? 16 வருஷமா மக்களுக்காக நின்று இருக்காரு, தோத்து போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது போதாது அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இதை விட்டு செய்ய? ஒத்துக்கிறீங்களா? பயிற்சி எடுக்கிறாரு. பயிற்சி எடுக்கிறவங்க இதெல்லாம் பேசலாமா? அவர் என்ன சொன்னாரு, நான் பேசுனது தப்புங்க, நான் ஒத்துக்கிறேங்க, மாத்திக்கிறேங்க, பயிற்சி பெற்றுக்கிறேன்னு கற்றுக்கொள்கிறேன் எதிர்கட்சிகிட்ட இருந்து ஒரு தார்மீக அடிப்படையில் அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கிட்டாருல்ல. 15 வருஷமா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கல்ல, ஏன் இது வரைக்கும் ஒத்துக்க? சரி, என்ன கத்துக்கிட்டீங்க தோத்ததுல? அதை சொல்லுங்க. நல்ல கேள்வியா இருக்கு. அண்ணன் சொன்னீங்கன்னா கடுப்பு. திருவாரூர்ல நீங்க தோத்துக்கினீங்க, திரும்பி வேற தொகுதி மாத்தினீங்க. சரி, அதெல்லாம் வேற சொல்லி நம்ம சொந்த தொகுதியிலே நீங்க காரைக்குடியிலே முடிஞ்சு உங்க கதை. என்ன நீங்க கத்துட்டீங்க 15 வருஷமா? நான் 15 வருஷமா கத்துறேன். 15 வருஷமா கத்துறேன்னா 15 வருஷமா மக்கள் உங்களுக்கு நீங்க கத்துறது கேட்கல. மக்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, மக்கள் என்ன உங்கள்ட்ட எதிர்பார்க்கறாங்க, ஏன் நீங்க இன்னும் கத்துக்கலன்னு நான் கேட்கறேன். அது நீங்க சூப்பரா சொன்னீங்க. காரைக்குடியில நின்று எங்கேயோ இந்த ஒரு திருவொற்றியூர் தொகுதியில நின்று அங்க 2வது இடம், காரைக்குடி சொந்த ஊர்ல நின்று 3வது இடம், 4வது இடம். அப்படியே இருக்கும்போது தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் இந்த தமிழர் நலன் பேசக்கூடிய இவர்கள்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். சிம்பிளான விஷயம். இரட்டை குடியுரிமை இலங்கை வாழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இலங்கை வாழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். பல முகாம்கள் இருக்கு. திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு முகாம் இருக்கு, திருவள்ளூர்ல இருக்கு, எல்லா இடத்திலையும் முகாம்கள் இருக்கு. ஒரு நாள் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு, ஏன்னா அந்த மக்களை வச்சுதான் நீங்க நாம் தமிழர் கட்சினே ஒன்று ஆரம்பிச்சிங்க. அந்த மக்கள்கிட்ட போயிட்டு என்ன குரல் இருக்கு, என்ன குறை இருக்கு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், வாங்குற திரள் நிதி எடுத்துட்டு போய் அந்த மக்களுக்காக ஒரு மருத்துவ செலவு ஒரு 5000 ரூபாங்க, சாப்பாடு ஒருவேளை சாப்பாடுங்க, இல்லை ஒரு பிள்ளைக்கு ஒரு பேக், ஸ்கூல் பேக், ஒரு நோட்டு புக்கு ஒரு 1500 ரூபா வருமா, இல்லை ஒரு ஃபீஸ், ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம்ல. அப்படி பண்ண சாதனைகளை பட்டியலிட சொல்லுங்க. இல்லை இன்னொரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒருவேளை உணவுங்கிறது எவ்வளவு முக்கியம். அது தினம்தோறும் தாவேக்கா எனக்கு தெரிந்த 5 வருடமாக காலை உணவுன்னு இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. பண்றாங்க. அந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே ஜெயிச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? உணவு கொடுத்துருக்கான், இலவசமா கொடுத்துருக்கான்.
வெறும் 5 வருஷத்துல. ஆமா 5 வருஷம் இல்ல, அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. பண்ணிடுறேன். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல. அப்படி நீங்க 16 வருஷமா இருந்து நீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களை பார்க்க வேணாம். இலங்கை மக்கள் நம்ம தொப்புகள் கூடிய உறவுகள் தானே, நம்ம சொந்தம் தானே, நம்ம தமிழர் வம்சம் தானே. அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். சிம்பிளான விஷயம் தான் கேட்கிறேன். இதெல்லாம் செய்யலையா? ரைட்டு. இரட்டை இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை தருவோம்னு சொல்லி திமுக சொன்னிச்சு, தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப சொன்னவங்க ஏன் 5 வருஷத்துல எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையே? CANRC போராட்டம் வரப்ப கொந்தளிச்சிங்கல்ல, ஏன் போய் நீங்க கேட்கலங்கிறத சீமானி ஏங்க கேட்கல? மற்ற விஷயத்துக்கெல்லாம் அவர் போட்டோ பார்த்தோன்னா இவர் அன்பிற்கிறிய நல்ல மனிதர், நல்ல பண்பானவர்னு பேசுறீங்க. அந்த பண்பானவர்கிட்ட ஒரு கோரிக்கை எடுத்துக்க முடியாது? ஒரு ஏதாவது நிகழ்ச்சியில போட்டோ ஸ்டாலின் அவர்களோட போட்டா போதும் அப்படிங்கிறீங்க. இப்ப கேட்குறீங்க, அது சொல்லு. நான் என்ன கேட்கிறேன், அவங்க நல்ல பழக்கம் தானே, நல்லா உங்க அப்பாவுடைய இறப்புக்கெல்லாம் அவர் பேசினார், நல்ல மனிதர்னு நீங்க தானே சொல்றீங்க. அந்த நல்ல மனிதர்கிட்ட போய் நீங்க எடுத்துக்காட்டு வச்சிருக்கலாமே. ஐயா எடுத்து சொல்லுங்க, இந்த மாதிரி ஐயா இந்த தமிழர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சுதான் நான் கட்சி ஆரம்பிச்சேன், அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுங்க, பாஸ்போர்ட் எடுக்க கஷ்டமா இருக்கு, ஆவணங்கள் எடுக்க கஷ்டமா இருக்கு, அவன் வெளியே போனாலும் அவன் மேல கேஸ் போடுறாங்க போலீஸ்காரங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, குறைகள் இருக்காங்கல்ல, வீடியோக்கள் வருது, ஏன் நீங்க சொல்லல? இப்பங்க இந்த தாவே காட்சியில நடந்ததுங்க. இப்ப தாவே காட்சியில மாதவாரத்துல நடந்திருக்குங்க. இலங்கைவேல் குடியிருப்புல கைது செய்யறாங்க, அந்த பொம்பளை போட்டு அடிக்கிறாங்க போலீஸ்காரங்க, தள்ளி விடுறாங்க போல. அந்த வீடியோ வந்துச்சு, நான் எம்எல்ஏக்கும் அனுப்பி விட்டேன், இது என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படி கண்ணுக்கு எதிர்க்க நடக்கும்போது நான் தாவேக்கா எம்எல்ஏக்கு அனுப்புறேன், அந்த இடத்துல போய் முதல் ஆளா குரல் கொடுத்துருக்க வேண்டியது தமிழ் தேசம் பேசக்கூடிய நீங்க தானே. அதாவது போராட்டம் எங்க போனீங்க? இப்ப நடந்தது தாவே காட்சியில. ஆமா அது சரி, தாவே காட்சியிலையும் இந்த சிக்கல்கள் நடக்குது இல்ல, இதை எதிர்த்து உங்க அந்த பகுதியில ஒரு 10 நாம் தமிழர் கட்சிக்காரங்க இல்ல ஒரு போராட்டம் நடத்திருக்கலாம்ல? ஏன் பண்ணல? நலன்னா இதான் நலன், அக்கறைனா இதான் அக்கறை. இதான் நீங்க தமிழ் மொழிக்கும் தமிழர்கள் மீதும் காட்டக்கூடிய அக்கறையும் நலனும். இதை காட்டாம இன்னொருத்தரை பார்த்து நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஏன் முதுகே சரியில்லை, அடுத்தவங்க முதுக நான் குறை சொல்லலாமா? இல்ல இந்த தாவேக்கா இந்த 3 மாசம் ஆட்சியில நாம் தமிழர் கட்சி எதுவும் போராட்டம் எதுவும் பண்ணாங்க? நான் பார்க்கல, அப்படி எதுவும் நான் எதுவும் பார்க்கல. ஏன்னா பண்ண மாட்டாங்க. கடந்த ஆட்சியில கனிமொழி கொள்கை தரவ பேசினாங்க, இன்னும் 3 மாசம் இடைக்கால தடை கொடுத்தோன்னா அந்த பக்கம் லாரியே இல்லை. போன ஆட்சியில கத்திட்டு கிடந்தாங்க. அதெல்லாம் இவருடைய அன்பு நண்பர், மதிப்புக்குரிய பாசத்திற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் ஏன் கேட்கலன்னு தான் கேட்கிறேன். அந்த நானா மூணாவை வந்து நீங்க பேச மாட்டீங்க, நீங்க வந்து கானா பூனான்னு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நடுவில் ஒரு சந்திப்பு ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் டோட்டலா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து சொல்றா விஜய் அவர்களை எதிர்க்கவும் தாவேக்காவை எதிர்க்கவும் திமுக கூட இல்லை, இவங்க எல்லாம் இணையில. ஆனா திமுக கூட ஒரே அணியில தான் இருக்காங்க, எதிர்க்கிறது இல்லை. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் எடுத்து சொன்ன இந்த பாயிண்ட்ல நீங்க ஆதாரப்பூர்வமா நாம் தமிழர் கட்சிக்கான நிரூபிக்க சொல்லுங்க. நாங்க இதை பண்ணிருக்கோம், இந்த 5 வருஷத்துல இதை பண்ணிருக்கோம். சரி 5 வருஷம் நீங்க வேணாம், தாவேக்கா வெற்றி கழகம் ஆரம்பித்த உடனே விஜய்க்கு வாழ்த்து சொன்ன உடனே இந்த 2 வருஷத்துல தாவேக்கா விட நாங்க இவ்வளவு தமிழ் மக்கள் நலன் சார்ந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கோம், எடுத்து வைங்க. நீங்க ஒண்ணு எடுத்து வைங்க, வைக்க முடியாது வைங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி வெப்சைட்ல போய் எடுத்து பாருங்க, போங்க அவங்க ட்விட்டர்ல போய் பாருங்க. சீமானோட என்னங்க 8% ஓட்டு வச்சிருந்தாங்க 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும். இப்ப எவ்வளவு? 4. அவர் வாங்குறப்ப யார் யார் வாங்கினாங்க? அதெல்லாம் பேச மாட்டீங்க. அவர் வாங்குறப்ப அண்ணாமலையும் தானே வாங்கினாரு. பாஜக என்ன ஒண்ணு தமிழ்நாட்டுல இல்ல, அண்ணாமலைன்னு வந்து ஒரு தமிழர் தானே அதை மேல கொண்டு வந்தாரு. யார 15 வருஷமா கத்துற சீமானண்ணனை விட புதுசா வந்து அண்ணாமலை 11% வாங்கினாரு. அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. அப்ப நாத்தாக்கா விட அது அதிகமான பர்சன்டேஜ் தானே. நாத்தாக்காவுக்கு ஈக்குவலாக விசிகாவும் வாங்குச்சே, மாநில கட்சி அந்தஸ்தாச்சு, அதெல்லாம் பேச மாட்டீங்க. 8 மட்டும் தான் உங்களுக்கு பெருசா? 8 பெருசா 11 பெருசா? 11 சின்ன பிள்ளை கூட கேட்டா கூட சொல்லும். ஆனா அண்ணன் சீமான் தெரியாதுன்றீங்க. அதெல்லாம் நான் சொல்லல, ஏவாயில சொல்லல. அப்ப 8 பெருசா 11 பெருசான்னு கேட்கிறேன். அப்ப 11 பெருசுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அந்த 11 ஏன்டா வந்துச்சுன்னு யாரும் கேட்க மாட்டீங்க. நான் 7வது பாஸ் SSLC ஃபெயிலுன்னு. அதான் விஷயம். 2 வாழைப்பழம் கொடுத்தேன், ஒரு வாழைப்பழம் இங்க இருக்கு, இன்னொரு வாழைப்பழம் இங்கடா, ஆனா அதானே இது அப்படிங்கிற கதையா இருக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒட்டு மொத்தமாக நீங்க எதுவுமே செய்யல தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யல. அதுதான் இங்க சிக்கல். நீங்க இதெல்லாம் செய்யாம நான் பென்ஸ் வாங்குவேன், அது வாங்க, ஏரோப்ளேன் கூட வாங்குவோம், உனக்கு என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயா நான் அமெரிக்கா ஸ்கூல்ல படிக்க வைப்பேன், அதெல்லாம் அவர் எல்லாம் பண்ணுவாருங்க. அவர் ஆங்கில கல்வியெல்லாம் படிப்பாங்க, தமிழ் தேசியம் இவங்க சொல்லுவாங்க. நீ இங்கிலீஷ்ல டீ கொடுங்க அப்படின்னா டீ கெட்ட வார்த்தை அப்படிம்பாங்க, புரியுதா? ஆனா அவங்க வந்து கேன் யூ ப்ளீஸ் மேக் டீ, கேன் யூ அரேஞ்ச் டீ அப்படின்லாம் இவங்க பேசிக்குவாங்க. புரியுதா உனக்கு? புரியுது. என்ன அரசியல்? அண்ணனோட ஒரு வீடியோ இப்போ வைரல் இருக்கு, பார்த்து சின்ன வயசுல ஸ்கூல் டைம்ல பார்த்ததோட நிப்பாட்டி நேயர்கள்லாம் பாத்திர. இல்ல அண்ணன் நேர்மையா இருந்திருக்காருங்க. அதுதான் புரியுது எனக்கு. அங்க அதாவது சின்ன வயசுல அந்த 5 என்ன பண்ணுவாங்களோ அதுதான் வந்து வளரணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்ல வரேன். இந்த ஆக்கப்பூர்வமான அரசியலுங்கிறது கிடையாது.
சரி, இன்னைக்கு நீங்க அறிக்கை விட்டீங்க, இன்னைக்கு மனம் திருந்தி நான் பேசுனது தப்புன்னு மரியவெல்சன் ஒத்துக்கிட்டாருல்ல, இப்ப இதுக்கு பதிலடி என்ன கொடுப்பீங்க? பதில் உரை நீங்க கொடுக்கணும்ல. கண்டிப்பா தப்புக்கான ஒரு அறிக்கை கொடுத்தீங்க, இதுக்கான அறிக்கை இப்ப உடனே கொடுத்துருக்கணும்ல. கூடுதலாக இன்னொரு விஷயம் தேவை. நான் என்ன பர்சனலா நினைக்கிறேன், மரியவெல்சன் பேசுறத தடங்கள் இருக்கு. இது திமுகவுடைய நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் போல இந்த சிக்கல் இருந்துச்சு. அன்றைக்கு எந்த எதிர்கட்சியும் எதிர்க்கல, ஈவன் தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய சீமான் உட்பட எதிர்க்க. ஆமா, எதிர்க்கலாம். நீங்க அந்த மாதிரி எதிர்த்து அறிக்கையை காணுங்க. இல்ல, நான் கேக்குறேன், எதிர்க்கல இல்ல, என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க எதிர்க்கல, அன்றைக்கு உங்களுக்கு நிதித்துறை அமைச்சர் செஞ்ச தப்பும் தெரியல, அப்புறம் பேசின லாங்குவேஜும் புரியல, அப்பெல்லாம் நீங்க எதுவுமே எதிர்க்கல. அதே மரியவெல்சனுக்கும் தாவேக்காவுடைய ஒரு அமைச்சருக்கும் வரப்போ இவங்களா நான் தக்காளி தோக்கான்ங்கிற கேள்வி வரும். அப்ப நீங்க மன்னிப்பும் கேட்டாங்கல்ல, அப்ப இதுதான் டைவர்ட் பாலிடிக்ஸ். உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க யார் கூட இருக்கீங்கன்னு தான் நான் கேக்குறேன். யார் தூண்டுதல் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப திமுக செய்யும் போது நீங்க எதுவும் பதிலும் வைக்கல, கேள்வியும் வைக்கல, பதிலும் சொல்லல. இப்ப தாவேக்கா சொல்லும் போது வீரியமா கொந்தளிக்கிறீங்க. உங்க தம்பிகள் எல்லாம் வீடியோக்கள்ல கொந்தளிக்கிறாங்க. ஏன் கொந்தளிக்கிறீங்க? நான் கேட்கறது தானே சிம்பிளான கொஸ்டின் தானே கேட்கிறேன். ஏன் கொந்தளிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப மரியவெல்சன் சொல்லி முடிச்சிட்டாரு, இப்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு உங்களுடைய பதில் அறிக்கை என்ன? ஒருவேளை சாட்டை துரைமுருகன் இன்னைக்கு யூடியூப்ல ஏதாவது போட்டாலும் போடுவார். கோட் ஷூட்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் சொல்றேன். சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறார் வள்ளூர் கூடத்துல ஒரு போராட்டம். இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அண்ணன் நமக்கு தெரிஞ்ச செய்தியாளர் தான் அவர். ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 10 பேர் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள், இதை பார்த்துக்கோங்க. இது ஷார்ட்ஸாக நீங்கள் போடணும். நாம் தமிழர் கட்சிக்கு நிர்வாகிகள் 10-20 பேர் இருப்பாங்க. அண்ணன் நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. இந்த பக்கம் செய்தியாளர்கள் 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. இது நிறைய மைக் இருக்கு. இதை பார்த்துட்டு செய்தியாளர் கேட்ட ஒரு கேள்வி அண்ணனுக்கு பயங்கரமான கோவம். வந்த உடனே, என்னடா என்ன கேள்வி கேட்குறியாடா, நீ யாரா, நீ என்னடா மண்டே உடச்சிருவான் அப்படின்னாரு. அந்த வீடியோ இன்னும் இருக்கு. வன்முறை தொட்டிருக்காரு. வன்முறை எல்லாம் போகாதீங்க பாவம், ஏன் அந்த அளவுக்கு அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிருவானு ஒரு செய்தியாளரை இவர் அண்ணன் சொல்றாரு. நாம் சொல்றாரு. இன்னும் இருக்கு, செய்தியாளருடன் வாக்குவாதம் செய்த சீமான்னு போடுங்க, யூடியூப்ல வரும். மண்டே உடைச்சிருவான். எப்படி? இங்கிட்டு 10 பேர், இங்கிட்டு 10 பேர், 20 பேர் இருக்கும் போதே உங்களால ஒரு கேள்வியை கேட்கும் போது, உங்களை இழிவாக கேட்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கல்ல, அது தவறுதுன்னு தெரியுது இல்ல. அதுக்கப்புறம் நீங்க திருத்தியும் கொள்ளல, அது விட்டுருங்க. அப்ப 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது, டோட்டலா 1 கோடி மக்கள் லைவ்ல பார்க்கும்போது, இந்த பக்கம் செய்தியாளர்கள் மேல பார்வையாளர்கள் இருக்கும்போது, ஒரு அமைச்சரை மொழி தெரியவில்லை என்று விமர்சிக்கும் போது, ஒரு மனிதனாக ஹியூமன் பீயிங்காக அவருக்கு கோபம் வருமா வர இயல்பு. இப்போ உங்களுக்கு வெளிப்படையா தெரியுதா? அண்ணன் சீமானுக்கும் மரியவெல்சனுக்குமான வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இங்க மரியவெல்சன் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டார், அங்க சீமான் அண்ணன் மன்னிப்பு கேட்கல. கண்டிப்பா இது அவங்க கேரக்டரை காட்டுது. அவ்வளவுதான், நாகரிக அரசியலை காட்டுதுங்க. அவ்வளவுதான், சிம்பிளுங்க. இன்னொரு நிறைய ஒரு கேள்வி, இப்ப ஏவாவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த லைவை வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? லைவ்ல 2 சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. ஒண்ணு என்னன்னா, கேள்வி கேட்கறதெல்லாம் நம்மளை அடிச்சு பதிலடி கொடுத்து உட்கார வச்சுறாங்க. ஒண்ணு, சில இதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலா மாறுதுங்கிறது 2 இருக்கு. பட் ட்ரோல் மெட்டீரியலுங்கிறத நம்ம அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா சட்டம் பண்றதுங்கிறது ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜ் மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல நீங்க இருக்கணும். இதுதான் படிக்கணும், இதுதான் விதிகளின் உட்பட இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு அவை குறிப்புல இருந்து எழுதக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்படிங்கிறப்ப இங்க லைவ்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு லைவ் கொடுக்கவே இல்லைன்னு திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களே பாராட்டுறாங்க. தாவேக்கா புரியுதா? திமுகவே செய்யல, அதிமுகவே செய்யலன்னு சொன்னதை திமுக ஆதரவாளர்களே பாராட்டக்கூடிய சூழல் இருக்குன்னா, தாவேக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைங்கிறது பாராட்டக்கூடியதாக இருக்கு. அப்ப தொடர் நேரலையில 9 மணிக்கே நேரலையை ஆன் பண்ணி எல்லா சீரியல் பார்க்கக்கூடிய வீட்டுல இன்னைக்கு சட்டசபையை பாக்குறாங்க அப்படின்னா, திமுகவுக்கு அச்சம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதுதான் இங்க பிரச்சனை. அதான் லைவ். நீங்க சீரியல் பார்த்துட்டு இங்க லைவ்ல அடி வாங்குறத பார்த்துட்டு இங்க மக்கள்ல பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. மக்கள் நல்லா, நீங்க இந்தியாவில மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவை தொடர்ந்து நம் தமிழ் மக்கள் வெளிநாட்டுலயும் வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே லைவ் தான் பார்க்குறாங்க. சட்டசபை ஏதாவது ஒரு சேனல் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப எங்கேயாவது நம்ம சொல்லி நோஸ் கட் ஆகி இல்லை நம்மளை போட்டு தாவேக அடின்னு உரிச்சு எடுக்கிறப்ப அது மக்கள் பார்த்துட்டாங்கன்னா திமுகவுடைய நிலைப்பாட்டை மக்கள் எப்படி பார்ப்பாங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு அச்சமா உங்களுக்கு இருக்கு. அது ஏன் இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்றேன். 1500 கோடியே 1500 கோடி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மரியவெல்சன்ட்ட ட்ரெஸரிக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு தங்கம் தனசேகரன் அழகாத மரியவெல்சன் பதில் சொன்னார்ல. என்ன சொன்னாரு? இது போய் மக்களுக்கு போய் சேருது இல்ல, இது அச்சம். இது லைவ் நேரல இல்லைன்னா தங்கம் தனரசு கேள்வியோட நின்றோம். இங்க பதில் சொன்ன நபரே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இது மாதிரி போனாச்சு எவ்வளவு கட் பண்ணாங்க. வந்துட்டீங்களா தேவா, கரெக்டா வந்துட்டீங்க. எடப்பாடி எவ்வளவு கும்பிடுனாரு தெரியுமா? எத்தனை முறை வெளியே வந்தாரு தெரியுமா? வெளிநடப்பு நடத்த ஏன் ஐயா நீங்க வெளியே வரீங்கன்னு கேக்குறாங்க செய்தியாளர்.
எங்க நான் பேசுறதே காமிக்க மாட்டீங்க புரியுதா உங்களுக்கு? ஆமா. நான் பேசுறதே மக்கள்கிட்ட போக மாட்டேங்குது. அப்படி பத்திரிகையாளர்கிட்டே அவர் சொன்னாரு, நான் பேசுறது நீங்களே அது காமிங்கன்னு சொல்லி முழு பேட்டியை போடுங்கன்னு சொல்லி சொன்னது எடப்பாடி. கரெக்ட். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு மரியா வில்சன் சொல்றாரு, இந்த இடத்துல ஏதாவது ஃபேன்சி நம்பர் வாங்குறாங்கல்ல, ஃபேன்சி நம்பருக்கு ஒரு அமௌண்ட், அது மூலியமா ஒரு வருமானம் வந்திருக்குங்க. சில விஷயங்கள் மூலியமா வருமானங்கள் வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து வருமானம் வந்திருக்கு புள்ளி விவரங்களை சொல்லும் போது இது வருமானம் அதிகமாக வருதுன்னு தெரியுது இல்ல. 60 நாட்களில் மரியா வில்சனும் தாவேகா அரசும் 1500 கோடி ஈட்ட முடியும் அப்படி என்றால் 4 வருடத்தில் திமுகனால செய்ய முடியாதா? 4 வருஷத்துல அப்ப எவ்வளவு ஆட்டையை போட்டுருவாங்கன்ற மாதிரி மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க முடியுமா? இப்ப கேட்பாங்க. அதுக்குதான் லைவ் லைவ் வேணாங்க. எவ்வேறுபட்ட விஷயம். எல்லாமே திட்டமிடல் லைவ். உங்களுக்கு இது எல்லாமே திட்டமிடல். நம்ம எல்லாமே நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு திமுக. அது உங்களுக்கு அச்சம். நான் என்ன சொல்றேன், தார்மீக அடிப்படையில் ஆமா திமுக அந்த இடத்த தவறு பண்ணிச்சு, தவறே பண்ணல, நீங்க முட்டு கொடுக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். தவறு பண்ணா தவறு. இன்னைக்கு தாவேக தவறு பண்ணுதா? தவறு பண்ணுது, எடுத்து நாங்களாம் வைக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன், நடவடிக்கை எடுக்கிறாங்க. நானே தாவேக மேல தப்புனா தப்புன்னு தான் சொல்றேன். இந்த போதைப் பொருள் அந்த மாணவன் இருந்தான், அந்த கல்லூரியை தீவிரமா விசாரிங்க. அந்த கல்லூரியில இதுக்கு முன்னாடி எத்தனை மரணங்கள் நடந்திருக்குன்னு விசாரிங்க. தூக்கி அந்த கல்லூரியை இழுத்து மூடுங்கன்னு சொல்றோம். இப்படிதான் நம்ம சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? மயிலன்னா இறகு பண்ண போறாது, ஒடிச்சு தூக்கி போடு, அந்த கல்லூரியே தேவையில்லை, வேற கல்லூரி மக்கள் மாணவர்கள் அந்த மாணவர்களை மாத்தி விடுங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நடவடிக்கைகளை தாவேக செஞ்சாலே போதுமானது. அப்ப இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியலை நீங்க எடுத்து வைக்காம லைவை கட் பண்ண, அதை கட் பண்ணு, தேவையில்லாத அரசியலை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு நான் சொல்றேன். பல கேள்விகளுக்கு சிறப்பா நீங்க வந்து பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தேவா.